யோ வாய சீக்கிரம் ஒரு பிசினஸ் பண்ண போற இவ்வளவு லேட்டா போவ. எனக்கு தெரியும்டி எந்த சமயம் போனால் கரெக்டாக கிளிக் ஆகும் அந்த இடத்த எப்போ பிஸ்னஸ் பண்ணணும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டை தேய்ச்சிரும் வா போ போ. வந்து நல்லா சம்பாரிச்சு அதை எடுத்துடணும் என்னடா இது காலையில் ஆம்பியா மொண்டாட்டியும் போகிறாங்க மூட்டை மூட்டையாக தூக்கின்னு வராங்க. நித்யா ஏம்பா கட்டையா நில்லுப்பா கொஞ்சம் நில்லு. ஆமாம் 2 பேரும் காலையில் போகிறீங்க வரும்போது ஒரு மூட்டை தூக்கின்னு வரீங்க அப்படி என்னதான்பா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதுவா கைதா கம்முனி அவர்கிட்ட சொல்லிட்டுன்னு வச்சுக்க அந்த ஆள் நல்லா பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம வாங்க தேவல கோயம்பேட்டில் அந்த மார்க்கெட்டு முன்ன ஒரு 2 ஏக்கரை வாங்கணும்னு சொன்னோமே அது இன்னைக்கு போனால் தான் வாங்க முடியும். கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் 2 ஏக்கராவா? டேய் அந்த பொண்ணு சொல்ல வந்தது அதை கூட மாறிக்கிறீ நீ. கரெக்டாக கேட்குறாரு கண்ணா முன்னான்னு கேட்டு போகிறேன். யோ அதெல்லாம் ஒரு சீக்கிரட்டியா எங்களுக்கு வேலை இருக்குது சீக்கிரம் போனால் தான் அவன் தூக்கின்னு வர முடியும் ஒரு மூட்டை இன்னைக்கு. கட்டையா எனக்காக கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. நான் மட்டும் யார் பார்த்துட்டேன் ஒரு மூட்டை தூக்கின்னு வர போகிறோம். கிடைக்கிறதுல சொன்னேன் நான் உண்மையாகவே கேட்டேன்பா. உண்மையாலுமே தான் சொல்கிறேன் ஒரு மூட்டை தான் தூக்கி இருப்போம் தூக்கியாந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு முன்ன இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டாங்கல்ல அதில் வளைச்சி 2 ஏக்கரா வாங்க போகிறேன். அந்த பிஸ்னஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னா நானும் போய் ஏதோ ஒரு 4 கிரவுண்ட் வாங்கி போட்டுப்பேன்ல. அது எப்படி சும்மா சொல்றாரு ஒருத்தன் அப்படிதான் கேட்டான் சும்மாலாம் சொல்ல முடியாது சொன்னதுக்கு வெறும் 10,000 எடுத்து கொடுத்தான் கையில இருந்து 2 நல்ல பாரு 1 கோடிக்கு அதிபதி ஆச்சான். 10,000 போட்டா 1 கோடியா? யோ வாய பொழக்காத 1 கோடி தான் பெரிய காசை நினைக்கிற அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறத பொறுத்து கிடைக்கும். ஐயா இந்த ஆன்லைன்ல லேடிஸுங்க 1000 போட்டா 2000 தரேன் 2000 போட்டா 4000 தரேன் 4000 போட்டா 8000 தரேன் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஏமாத்து வேலையா எதுவும் இல்லைல்ல. நீ தான் என்ன பற்றி இப்படி கேட்ட அதெல்லாம் திட்டு பசங்க பண்ணுற வேலை. இங்கே பாரு உழைக்க தெம்பு இருந்தால் போதும் பொருளை காமிப்பேன் எத்துன்னு போய் கொடுத்தா போதும் கத்தியா பணம் தருவான். நீ எடுத்துன்னு வந்து எத்தனை இடம் வாங்கு பில்டிங் கட்டு காரு வாங்கு பங்களா வாங்கு ஏன் போற வர இந்த வண்டலூர் பைபாஸ் வாங்கி போடு. என்ன இப்படி வாய பொளக்குறேன் நாங்களே சென்னை டு திண்டிவனம் பைபாஸ் வாங்கலாம்னு இருக்கிறோம். என்னம்மா சொல்ற? பின்ன அதுங்கிட்டே கேட்குற என்கிட்ட கேளு ஒரு ஆட்டம் போடுற டோல் கட்டுன்னு சொல்லிட்டு கையை போட்டான் அன்னைக்கே முடி வைத்தேன். இப்போ போய் வரும்போது ஒரு மூட்டை தருவேன் அந்த மூட்டையை வச்சு ரோட்டை வாங்கி மக்களுக்காக விட்டுருவேன். இதுக்கப்புறம் எவனும் டோல் கட்டில் என்ன மடக்க மாட்டான்ல. பணத்தை வச்சுக்கின்னு என்ன பண்றது தெரியா கட்ட. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த பாரு இந்த செயின் 2 பவுனு இது ஒரு 3 லட்சம் ரூபாய் தாங்கும். நீ என்ன பண்ற எனக்கு 3 கோடிக்கு பணக்காரன் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுரு கட்ட. 3 கோடி போதுமா? என்னயா அறுந்து போற நூல் மாதிரி செயின் தர என் வீட்டு நாய்க்கே 4 கிலோல தங்க செயின் போட்டு வச்சுக்கிறோம். என்னயா சொல்ற? இது யாரோட செயின் தெரியுமா? யாரு? எங்க பொண்டாட்டி காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கண்டு. கொஞ்சம் கொஞ்சமாவா? இனிமே நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க வேணாம் அந்த வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்க கோடி கோடியே சேர்க்கலாம். டேய் நீ சீனியர் இருக்கிறதுனால உனக்கு 20,000 போட்டிருக்காங்க எனக்கு 15,000 தான் போட்டிருக்காங்க. இதில் எப்படி என் வீட்டு செலவெல்லாம் பத்தும்? அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? நான் வெளில படத்துக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். இது வீட்டில் கொடுக்குறதே கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. டேய் குசு குசுன்னு பேசினுக்கிறான்டா கையில் வேறு தங்க நகைலாம் வச்சுருக்கிறான். நான் தெரியல எதுவும் ரகசியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். குசு குசுனா ஏன்டா நம்ப போனோம்? பேபி என்ன அது செயின்லாம் கீழே கறந்துதா? ஏய் என்ன கீழே கண்டதா? என் கழுத்துல இருந்து கைட்டி கூத்துக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? அதுவா பிஸ்னஸ்ல சேர்ந்துக்கிற ஆளு இப்போ 3 பவுன் செயின் 3 லட்ச ரூபா கொடுத்தா 3 கோடி ரூபா பிஸ்னஸ் அவனுக்கு. 3 லட்சம் கொடுத்தா 3 கோடியா? அப்போ என்கிட்ட 15,000 ரூபா இருக்கு. எனக்கு 7 லட்சம் கிடைக்குமா? பேபி பேபி எங்களையும் சேர்த்து விடு பேபி. ஏது உங்களை சேர்த்து விடுறதா? டேய் இந்த பாரு இந்த ஊர்லயே நான் தான்டா பணக்காரனா இருக்கணும். ஏய் என்ன வார்த்தை சொன்னார் பாத்தியா? இவர் தான் பெரிய பணக்காரன் ஆகணுமா அப்ப நம்ம பிச்சைக்காரன் ஆயிடும் இவர் வேலையை சேர்த்து விட்டோன்னு. இதுங்காட்டிமா வேலையை காமிச்ச பத்தியா பேபி நீ என்ன பாருங்க இங்க பாருங்க என்ன உங்களை போய் சொல்லணும் அந்த மாதிரி நீங்க தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அந்த பயம் கரெக்டா இருக்கட்டும். டேய் பேபி இல்லையா ஓனரு? உங்க 2 பேருக்கும் ஓனரு. இப்போ பாரு என் பிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ சார் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு 15,000 இருக்குது இவங்கிட்ட ஒரு 20,000 இருக்குது. எங்களை இமிடியேட்டாக சேர்த்துக்குங்க. சரி ஓகே நம்ம சேர்த்துக்கலாமா? கொடுங்க காசு கொடுங்க. கட்ட நான் தானே முதல்ல வந்தேன். என்னம்மா இது நீ சொல்ல மாட்டியா? நீ முதல்ல வந்தாலும் கம்முன்னு இருப்பா கொடுப்பா. ஏம்பா என்ன போலாமா? போகலாம் 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 போகலாம்.
அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. கட்ட பாத்தியா, உங்ககிட்டும் வேலை கேட்டு வாங்கினானுங்க. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன வேலைக்கு தான். எங்க நான் போயிட்டேன், பழைய முட்டையெல்லாம் பிரிச்சு வைக்கிறேன், நீங்க புது முட்டைலாம் எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. யோ பேபி, உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட பத்தியா? பேபி அப்படிதான் பேசின்னு இருப்பான். ஹலோ, இனிமேட்டு வேலைக்கெல்லாம் வர முடியாது. நீ வரும்போதும் போகும்போதும் வணக்கம்னு கேட்டுற போற. இனிமேட்டு வந்து நான் தான் ஓனர், நீ தான் எனக்கு வணக்கம் வைக்கணும், தெரிஞ்சுக்கா. யாரா? முன்னாள் பிச்சுக்காரன்டா, அதான். அங்க கூட. ஹலோ ஓனரு, தெரியாத பேசிட்டேன். அட பிச்சைக்காரா, நான் தான் காத்து பேசுறேன். அந்த 10க்கு 10 குடோன்ல எங்களை 10 தடவை இந்தாண்ட தூக்கிட்டு வா அந்தாண்ட தூக்கிட்டு வான்னு இரும்ப தூக்க விட்டிய. இப்போ நாங்கள் என்ன லெவலில் இருக்குன்னு தெரியுமா? அதே மாதிரி நாங்கள் 10க்கு 10 இல்லடா, 10 குடோனே நாங்கள் போடுவோம். போட்டு அதில் நாங்கள் ஓனராக இருப்போம்ல, அப்போ ஒன்று தூக்க விட்டு வேலை வாங்குவோம். வேலைக்கு வரவே மாட்டேன். நாளைக்கு இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் வர மாட்டேன். கிழிச்சு போடு, சட்டிக்கிட்ட கிழிச்சு போட்டுருவோம். கிழிச்சு போடு, நீ கொளுத்திடுங்கிறேன். கொளுத்தி அதை எடுத்து நீ சாம்பலை எடுத்து நெத்தில பூசிக்க. நாங்களாம் இனிமேல் கோடி சொல்றோம்டா. பச்சைக்கிளி கொஞ்சம் பேசு. ஏய், காத்த கோட்டி சோறம், பச்சைக்கிளியும் கோட்டி சோறடா. இது மட்டும் நீ தான்டா எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். சாருக்கு கூட சொல்லு. வாசல்ல நிக்க மாட்டேன்டா. சாருக்கு கூட சொல்லு. அவன் வாயால ஒரு தடவை சாருக்கு விட்டா நீ வந்து செக்யூரிட்டிக்கு பதில் எங்க வாசல்ல நின்னு சாருன்னு எங்களை கூப்பிடணும். அவன் செக்யூரிட்டியா நின்னா ஒருத்தவனும் நம்ம பிசினஸ்க்கு வர மாட்டான்டா. அதான் வேணாம். அப்படியே சொல்லிட்டு. ஆமா, அப்ப நீ செக்யூரிட்டி வேலைக்கு கூட தகுதி இல்லடா, தோட்டக்காரன் வேலைக்கு வந்துடா. கரெக்டா, சூப்பரா. சரி வச்சிரு, அவன்கிட்ட ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவன் போயிட்டு போறாங்க. பேசுனா எனக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடும். அப்புறமா பேசுறேன். ஏய், அப்புறமா எதுக்குடா பேசிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிடுறா பிரச்சனை. சரி பண்ணிடுவோம். சரி போலாமா? கோணி எத்தாந்துக்கிறீங்களா? எத்தாலாம் என்ன கிடக்குது, கொஞ்சம் கம்மியாயிட்டு போகுது. நான் வச்சுக்கிற கோணி பாயிடல. ஐயோ டேய், லுங்கி வேற கட்டிட்டு வரலையாடா, என்னடா பண்றது? பரவாயில்லடா, உன் சட்டியும் என் சட்டியும் எடுத்து கட்டி போனில அது உள்ள போட்டு எடுத்துன்னு வந்துருவோம். டேய், என் லிங்கில பங்கு இங்க கேட்டுட்டு போறீங்க, நான் தரமாட்டேன். ஐயோ, இந்த ஆளு வேற நேரங்காலம் தெரியாத உளறிக்கிட்டு இருக்கான். சரிடா, நம்ம எல்லாத்தையும் சட்டை பேண்ட் எல்லாத்தையும் நம்ம கழட்டி இது போனா நம்ம உடம்பு எப்படி மறைக்கிறது? உர்ரா, எத்தனை ஒரு மூட்டி வச்சு மாட்டிக்கிட்டு வந்துருவோம். பணம் தான் முக்கியம். மானம் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். மானம் கட்ட பசங்க பாட்டுக்கு வந்துட்டோம். தெரியுது பாருங்க, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, புரியுதுங்களா? இந்த பள்ளத்தாக்கு உள்ளதான் நம்ம இப்ப பணத்தை எடுக்க போறோம். ஏய் காத்து, என்னடா வெறும் பள்ளத்தை இட்டுன்னு வந்து காட்டுறான். இதுல எங்கடா பணம் இருக்கான்? அது மட்டும் இல்ல, ஸ்பாட்டுக்கு கூட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கூட்டு வந்து இங்க விட்டுருக்கான். ஏய், எதுக்குடா கூச்சப்படுறீங்களா? குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. உதவ கிடக்குது போடுறா பணம், உதவ போற கட்டு கட்டா. கட்ட எங்க இருக்குது? நீ பாட்டுக்கு சொல்லி கிடக்குற. என்ன சுத்தி சுத்தி தேடுறீங்க? உதவ கிடக்குது பாரு, பாட்டில குவார்டர் பாட்டிலாம். அதான் நம்மளுக்கு பணமே. நெய்லாங்கல்ல எத்துமே கொடுத்தா 2 ரூபா 3 ரூபா, கோயின் ஷாப்ல எத்துமே கூட 10 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் 10,000 ரூபா. சொல்லையா கட்டு கட்டு கட்டுக்கிட்டா வரும். ஏன்பா பேபி, நீ சொன்னதான் அவனுங்கெல்லாம் சேர்த்துக்கணும். கரெக்டாக எல்லாத்தையும் பொறுக்கி வித்துட்டு கமிஷன் காசு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துரு, ஓகேவா? ஏய் பேபி, உங்களெல்லாம் பார்த்துக்குவோம். சார் 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 கூப்பிட கூட போறாரு. பேபி, எல்லாம் உன்னாலதான். உன்னை நம்பி தானே நாங்களும் வந்து பணத்தை போட்டோம். நானா வந்து உங்களை சேர சொன்னேன். நானே அப்பயே வேணாம் வேணாம். என்னடா சொல்றேன் நேற்றுக்க செலோடாப் மூஞ்சிய. அப்ப நீ எதுக்கே சேர்ந்த? உன்னை பார்த்து தான் ஏன் நாங்களும் சேர்ந்தோம். 1 மாசம் சம்பளம் போச்சியா, வீட்டுல கேட்டாங்கன்னா நான் என்னையா பதில் சொல்றது? பணத்தை தேடி வந்தாக்க இப்ப பாட்டில் பொறுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஏய், பாட்டில் பொறுக்குது இல்ல, இன்னும் வேற வீட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். உன்னையாவது வீட்டுல தான் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்க பொண்டாட்டி செருப்பு தெரியுமா? டேய், நீ ஒரு 20,000, நீ ஒரு 5,000, 3 லட்சம் ரூபாய் செயின் கொடுத்துட்டு நான் அம்போன்னு நிக்கிறேன்டா. நான் எங்கடா போவேன்? சுடுகாட்டுல போயிட்டு பள்ளம் தோண்டி படுத்துரு. ஏன்? ஏன்னா நீ சுடுகாட்டு மேல பாத்தீங்கன்னா நாய் எலும்பு நினைச்சு இங்கீத்துன்னு வந்து விட்டுரும். அப்புறம் திருப்பி எங்களை நீ வந்து கெடுப்ப. அதெல்லாம் தேவை எங்களுக்கு. அதனாலதான் பள்ளம் தோண்டி பச்சிருன்றோம். ஐயோ, இதை விட முக்கியமான ஒரு விஷயம்டா. அந்த ஓனருக்கு வேற நான் வேற சர்டிஃபிகேட்டை எரிக்க சொல்லிட்டேன்டா. ஐயோ, அந்த ஆளு கொளுத்திட போறான்டா. ஐயோ, நான் எதுக்குடா போய் சுடுகாட்டுல படுக்கணும்? இந்த 3 லட்சம் ரூபாய் செயின் போனதுக்கு என் பொண்டாட்டியே எத்துமே என்ன சுடுகாட்டுல வச்சிருவாடா.